ஜனதா ஜெயசெல்வி திருச்செந்தூரில் 2 சகோதரி ஜனதா ஜெயசெல்வி அவங்க. இவங்களுக்கு பிறவியிலேருந்தே ஒரு குறைபாடு. ரொம்ப ஆச்சரியமான ஒரு அற்புதம் நடந்திருக்குது. நீங்கள் அதை பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நானே பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு போனேன். நீங்கள் அந்த சாட்சியை பாருங்கள். என் பேர் ஜனதா ஜெயசெல்வி. நான் திருச்செந்தூரில் இருக்கிறேன். எனக்கு 2 பிள்ளைகள் உண்டு, பெண் 1 ஆண் 1. நான் ஓய்வு பெற்ற ஆசிரியர். எனக்கு 66 வயசு ஆகுது. பிறந்ததுலேருந்தே எனக்கு கண்ணில் ஒரு பிரச்சனை. அது என்னன்னா, கண்ணை விரித்து திறக்க முடியாது. ஆனால் பாதியில் எனக்கு வச்சு தான் நான் எப்போவுமே பார்ப்பேன், வாங்குவேன், எல்லாம் செய்வேன். திறந்து பாருன்னும்போது அதை விரிக்கும் போது வலி அதிகமாக இருக்கும். ஆனால் முகத்தில் ரொம்ப இதாக இருக்கும் வலி. அந்த கண்ணை திறக்க முடியாது. அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி மேலே திறப்பேன். எப்போவும் என் 2 கண்ணை பார்த்தாலும் மூடின மாதிரியே தான் தெரியும், பாதி திறந்து. ஆனால் நல்லா விரின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. சின்ன வயசில் 5 மணிக்கு அப்பா எழுப்பிடுவாங்க. அப்போ குடும்ப ஜெபம் பண்ணும்போது புக்கை எடுத்து படிக்கும்போதெல்லாம் என்னது, இப்போவும் நீ தூங்க தான் சரியா, கண்ணை திறந்து பாருன்னு அப்படின்னு சத்தம் போடுவாங்க. ஆனால் நான் எம்மனா திறந்து தான் இருக்கேன், திறந்து தான் பாடுறேன் பாட்டை அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருப்பேன். ஆனால் திருப்பி பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போதும் சத்தம் போடுவாங்க, சார் நல்லா திறந்து போர்டை வாசி, என் கண்ணை மூடிட்டு வாசிக்கான்னு சத்தம் போடுவாங்க சின்ன வயசுலலாம். காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் ப்ரொஃபஸர் பாடம் நடத்திட்டே இருந்தாங்க. அப்போ நான் எப்போவுமே பெஞ்சில் தான் இருப்பேன். அப்போ இருக்கும்போது சொன்னாங்க, இப்போ தூங்குற ஆளை எழுப்பிவிட்டு நான் கேள்வி கேட்க போகிறேன் என்னங்க. நானும் சேர்ந்து எல்லாரோட சேர்ந்து சிரிச்சுட்டு தான் உட்காந்துட்டு இருந்தேன். கடைசியில் என்னையை தான் எழுப்பி விட்டாங்க. அப்போது எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருந்துச்சு. இது ரொம்ப எனக்கு மனத்தை ரொம்ப பாதிச்சிட்டு. பார்க்குறவங்களுக்கு நான் தூங்குற மாதிரி தெரியும். ஆனால் எல்லாம் அவங்க சொல்கிறது, போர்டில் சொல்கிறது எல்லாத்தையும் பார்ப்பேன். ஆனால் பாதி கண் மூடிட்டு இருக்கனால தூரத்தில் வர பஸ்ஸுடைய எழுத்து எனக்கு தெரியாது. பக்கத்தில் வந்தால் தான் நான் கையை காட்டுவேன், பஸ்ஸெலாம் போயிடும். எப்போவுமே என் கண் 2 கண்ணுமே பாதியில் தான் இருக்கும். ஆனால் பார்க்கும்போது யாரையாவது பார்க்கணுன்னா கண்ணை விரிக்கும் போது எனக்கு ரொம்ப குத்து எடுக்கும், வலி எடுக்கும். அதனால ரொம்ப பாதிப்படைஞ்சிருப்பேன். ஆனால் ஆஸ்பத்திரியிலலாம் பார்க்கும்போது அவங்க இது பிறவியில் இருக்கனால அதை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இப்படி சூழ்நிலையில் 2025 ஏப்ரல் 10ஆம் தேதி விடுதலை பிரார்த்தனை நடக்கும்போது, அப்போ பிரதர் மோகன் அண்ணே ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நானும் அந்த ப்ரேயரில் கலந்து கொண்டேன். அண்ணன் அவர்கள் ஜெபிக்கும்போது இன்று ஆண்டவர் என்ன முதல்ல கண்ணுகளுக்காக ஜெபிக்க வலியுறுத்துறாரு அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி ஜெபிக்க சொல்கிறாரு. அதனால் நான் கண்ணுகளுக்காக நான் இப்பொழுது ஜெபிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. கண்ணில் யார் யாருக்கெல்லாம் இது இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் கையை வைத்து ஜெபம் பண்ணுங்கன்னாங்க. நானும் என் வாயால் இயேசுவின் நாமத்தினால பிறவி குருடுகள் திறக்கட்டும் அப்படின்னு அந்த வார்த்தை சொன்ன உடனே சொல்லிவிட்டு அப்படியே என்னும்போது டக்குன்னு திறந்து பார்த்து என்னுடைய கண் மேலே அப்படியே திறந்துட்டு வலியும் இல்லை, ஒன்றும் இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. இப்படி மூடி திறக்கும் போது மேலே வரைக்கும் தொடும்போது எப்படி உணர்வு வருதோ அந்த உணர்வை உணர்ந்தேன். அன்னிலேருந்து இது வரைக்கும் என்னுடைய கண் நல்லா திறந்துருக்கு. முன்னெல்லாம் போகும்போது பயப்படுவேன், நம்ம கண் இப்படி இருக்குது, கீழே பள்ளம் மேடம் இதில் தட்டி விழுந்துடக்கூடாது, மற்றவங்கள திரும்பி பார்த்தா ஏதோ சொல்லுவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். ஆனால் இப்போ அப்படி இல்லை. கண் நல்லா திறந்தோடனே நான் நல்லா நேராகவும் நல்லா இதாகவும் நல்லா கண்ணை திறந்து நான் பேசுகிறேன் எல்லாத்துக்கும். என்னால் மாதிரி பாதியில் முன்ன மாதிரி இல்லை. இப்போ கண் நல்லா திறந்தாக்குது. 66 வருஷமாக இருந்த பிறவி குறைபாட்டை சுகம் கொடுத்த ஏசப்பாவுக்கு நன்றி.